வணக்கம் நண்பர்களே. ஸோ ஆஃப்டர் 3 months இல்ல 84 days கழிச்சு கூட சொல்லலாம், ஆர்சிபி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. அந்த ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டை படிச்ச உடனே எனக்கு கிடைச்ச அந்த ஒரு இமிடியேட் ஃபீல் பாத்தீங்கன்னா, அந்த போஸ்ட்ல ஒரு மெச்சூரிட்டி தெரிஞ்சது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சது, அதை விட முக்கியமா ஒரு காம்னஸ் தெரிஞ்சது. அதுல கிளியரா போட்டிருக்காங்க, அதாவது நாங்க முதல் முறையா ஐபிஎல் டிராஃபி வின் பண்ணோனே அந்த ஒரு சந்தோஷத்துல இருந்தோம். அன்பார்ச்சுனேட்லி அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா அந்த ஒரு ஸ்டாம்பிட் சம்பவம் நடந்ததுல சின்னசாமி ஸ்டேடியம்ல, அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை அவங்களுக்கு கொடுத்துச்சுன்னு சொன்னாங்க. பட் அதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நாங்க லேர்ன் பண்ணிருக்கோம், லிசன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி சம்பவங்களை நடக்காம எப்படி பாத்துக்கணும், எப்படி எடுத்துட்டு போகணுன்ற ஒரு விஷயத்தையும் நாங்க கத்துக்கிட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆர்சிபி கேர்ஸ் ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. சோ கிளியரா தெரியுது, பீப்புள்ஸ் அந்த ஒரு கேம் இன்ட்ரெஸ்டும் முக்கியம், பீப்புளும் முக்கியன்ற ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா இங்க சொல்ல வராங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அட்மின் போடுற போஸ்ட்டுக்கும் இப்போ வந்திருக்க இந்த அட்மின் போடுற போஸ்ட்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. பீங் அ ஹானஸ்ட் சிஎஸ்கே ஃபேன், நான் என்னைக்குமே எல்லா டீமுக்குமே ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், முக்கியமா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்கிற ஜெனுவன் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு தெரியும். ஹோப்ஃபுல்லி ஆர்சிபி வில் பி பேக் ஆன் ட்ராக் மக்களே.